புருஷன் என் கூட தான் வாழ்றாரு. ஆனா புருஷன்னு சொல்லிக்கிறதுக்கு அவர் என் கழுத்துல இன்னும் தாலி கட்டல. தாலி கட்டாம தாயாக்கிருக்காரு. ஆமா, அவர் எனக்கு தாலி கட்டாததுல பல பிரச்சனை இருக்கு. நானும் பிரஸ் பண்ணல, எனக்கு அவர் துரோகம் பண்ணல. நானா விரும்பிதான் அவரோட வாழ்ந்தேன். அவர் குழந்தைய சுமந்து நான் தாயாக போறத கேட்டு அவர் சந்தோஷப்படுவார்னு பார்த்தேன். ஆனா அவர் குழந்தைய கலைக்க சொல்லிட்டாரு. அட பாவி மனுஷா, யாருமா அவரு? என்கிட்ட சொல்லு, நான் பேசுறேன் அவர்கிட்ட. இது நியாயமா தர்மமா நான் கேக்குறேன். 4 பேருக்கு முன்னாடி கேட்டாதான் அவருக்கு மனசு மாறும். இல்லன்னு சொல்லு, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அவரை மிரட்டி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். ஏன் பேசாம இருக்க? ஒரு குழந்தைக்கு தாயாக முடியலன்னு நான் தவிக்கிறேன், கண்ணீர் விடுறேன். ஆனா நீ உன் வயத்துல உருவா இருக்கிற குழந்தைய கலைக்கிறேங்கிற. வேணாமா, அது பாவம். அந்த பாவி யாருன்னு என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? உங்க பாசமும் பரிவும் தான் என்ன ஊமையாக்குது. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டேன். பாப்போம் விதி எவ்வளவு தூரம் விளையாடுதுன்னு. இது பாரு, நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சனா தயவு செய்து அந்த குழந்தைய கொன்னுடாத. பூமியை பார்க்க வேண்டிய அந்த சிசுவை பூமிக்குள்ள புதைச்சிடாத. உன் மேலேயும் உன் குழந்தை மேலேயும் இருக்கிற பாசத்துல கொஞ்சம் உரிமை எடுத்து பேசிட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காத. நான் கிளம்புறேமா. ஆனா ஒண்ணு, நான் சொன்னதை நீ மறந்துடாத ப்ளீஸ். குளிச்சு முடிச்சோன்னு இந்த வயிற்றுக்கு எப்படிதான் தெரியுதோ தானா பசிக்குது. அம்மா அம்மா, தண்ணி கூட வைக்கல. அம்மா அம்மா, சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. பசிக்குதுமா, சீக்கிரம் வாங்க. உன் புருஷன் டிஃபன் கேக்குறா, போய் கொடுமா. அவர் என்ன கூப்பிடலையே. யாரு கூப்பிட்டா என்ன? அவன் பசிக்குதுங்கிற, போய் டிஃபன் கொடுத்துருவா போ. இந்த போமா. அம்மா சீக்கிரம் வாங்கன்னு சொல்றல்ல, பசிக்குதுமா. ஃபேக்டரிக்கு வர டைம் ஆயிருச்சு. உங்களுக்கு டிஃபன் வைக்க தான் நான் இங்க வந்திருக்கேன்ல, உங்களுக்கு தெரியலையா? நான் அம்மாவை கூப்பிட்டேன், ஒன்னும் கூப்பிடல. அவங்க தான் எனக்கு இத்தனை நாள் டிஃபன் போட்டாங்க, சாப்பாடு பரிமாறினாங்க. அவங்களே செய்யட்டும். நான் தான் டிஃபன் பரிமாற உங்க எதிரில் இருக்கேன்ல, நீங்க உங்க அம்மாவை கூப்பிட்டா என்ன அர்த்தம்? நான் உங்க மனைவி, உங்களுக்கு பரிமாற எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. தயவு செஞ்சு என் மனசை புண்படுத்தாதீங்க. எப்படி நான் உன் மனசை புண்படுத்துறேன்? ஓஹோ, ஏன் நிதா இந்த வலியும் வேதனையும் நீ மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க மனசு எப்படி புண்பட்டு? எங்க அப்பா அம்மா உன்னை பெத்த மகள மாதிரி பாத்துக்கிறாங்க, அவங்கள போய் போட்டு கொடுக்குறவங்கன்னு சொன்னீங்க. அப்ப அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒரு தாய் தகப்பங்கிட்ட மகனுக்கு இருக்கிற உரிமையை தட்டி பறிச்சப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு
நீயும் நானும் சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும்னு நினைச்சவங்களை கலங்க வச்சியே, அப்ப தெரியல உனக்கு இந்த வேதனையும் வலியும். தனக்குன்னு வரும்போது மட்டும் நீ வேதனைப்படுறியே, இது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் டிஃபன் போட அம்மாவை கூப்பிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டல்ல, நீ எனக்கு டிஃபன் போடு. நீங்க டிஃபன் போடுனா போடணும், போடக்கூடாதுன்னா போடக்கூடாதா? என்னால உங்களுக்கு டிஃபன் போட முடியாது. அனிதா, அனிதா, புருஷன் முட்டாடி சண்டையில சாப்பாட்டை காக்க வைக்கலாமா? என்னம்மா நீ? நான் போடுறேன் பாரு. இந்தா நீ சாப்பிடு. என்னப்பா சாப்பிடுப்பா. ஏய் இட்லிப்பா. என்ன இப்படி போயிட்டான்? சரி போ, இன்னி சாப்பாடு எனக்கு இங்கதான் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கேன் போல இருக்கு. சாப்பிடுவோம். பூண்டு சட்னி நல்லா இருக்கு. அப்புறம் என்ன? பூரி இல்ல போல இருக்கு. சரி, அடுத்த சண்டையில பூரியை பாத்துருவோம். பூரி செய்ய சொல்லுவோம். என்னம்மா? ஒண்ணும் இல்லைங்க. நல்லா அழுதுருக்க போல் இருக்க. ஆமா, வேற என்ன செய்ய முடியும்? உங்களை பாக்குறதா இல்ல உங்க மனைவியை பாக்குறதா? நீங்க அதிகாரத்தால அழ வைக்கிறீங்க, அவங்க அன்பால அழ வைக்கிறாங்க. அப்புறம் அபிராமி வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போயிருக்கானா? சும்மா போயிருக்க மாட்டான். அவ என்ன கேட்டா நீ என்ன சொன்ன? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்கேன். இப்போ அவளை பாக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, அவ என்ன கேட்டா தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும் தான். அதுக்காக தான் கேக்குறேன். நீ என்ன சொன்ன, அவனே கேட்டா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமா, ஒண்ணு விடாம ஒவ்வொன்னா சொல்லிட்டேன். ரோஹிணி, நீங்க என் கூட பழகுனது, தாலி கட்டாம தாயாக்குனது, தாலி கட்டாதது மட்டும் இல்ல, கர்ப்பத்தையும் கலைக்க சொன்னது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் சொல்லாம விட்டது உங்க பேரை மட்டும்தான். நீங்க நிம்மதியா இருக்கலாம், ஆனா என் நிம்மதி போயிடுச்சு. என்னை பத்தி அவங்க வச்சிருந்த மதிப்பு போயிடுச்சு. இப்ப நான் தாலி கட்டாம வாழறது அவங்க எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த குழந்தைய நான் கலைச்சு அவங்க என்ன ஒரு மனுஷிய கூட மதிக்க மாட்டாங்க. ரோஹிணி, ஆமாங்க, உங்களுக்காக நான் எவ்வளவோ இழந்தேன், என்னென்னவோ இழந்தேன். அப்பெல்லாம் நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஆனா இப்போ என் குழந்தைய நான் இழந்த எல்லாத்தையுமே இழந்ததா நினைக்கிறேன். ரோஹிணி, ஆமாங்க, என் வாழ்க்கையே இழந்ததா நினைக்கிறேன். நீங்க என்ன தப்பா நினைச்ச கூட பரவாயில்ல. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு எவ்வளவோ பேர் ஏங்கும் போது தானா வந்து என் செல்வத்தை நான் கலைச்ச தாய் குலத்துக்கே நான் ஒரு அவமானிச்சு ஆயிடுவேங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் குழந்தைய நான் கொல்ல மாட்டேன், கொல்ல மாட்டேன். ரோஹிணி, ஏய் ரோஹிணி, 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 மீறி வற்புறுத்துனீங்க, நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன்.
ஐயோ அடிபட்டுச்சு. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா ஒண்ணும் இல்ல என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. மெதுவா உட்காருமா. பார்த்து தேங்காய் உடைக்க கூடாது. என்னாச்சு பாருங்க. ஒண்ணும் இல்ல சாரி, நான் கவனிக்காம. இல்ல பரவாயில்ல. இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்ல, இருங்க. என்னங்க ரத்தம் வருது, நீங்க சிரிக்கிறீங்க? எங்க போறீங்க? இருங்க, இத பாருங்க, உங்களோட அர்ச்சனை ஐட்டம்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது. நல்ல காலம், இந்த தேங்காய்க்கு எதுவும் ஆகல. நீங்க ஒன்று செய்யுங்க, உள்ள போய் அர்ச்சனையை முடிச்சுட்டு வந்துருங்க. நான் வேணா வெளில வெயிட் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம். ஒன்ஸ் அகைன் சாரிங்க. ஐயோ ரோகிணி, என்னாச்சுமா? என்னம்மா? ரோகிணி, ரோகிணி என்னாச்சு? சாந்தி, இல்ல லேசா மயக்கமா இருக்கு. ஒரு நிமிஷம், ஒரு ஆட்டோ வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஒரு ஆட்டோ கூப்பிடுங்க. நானே உங்க வீட்டு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன். ஐயோ வேண்டாங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போங்க, நானே போய்க்கிறேன். இதுல என்ன சிரமம்? வழியில ஏதாவது உன் ஆச்சுன்னா என்ன பண்றது? வாங்க போலாம், நான் விட்டுட்டு போறேன். வாங்க, பாத்து கூட்டு போங்க மேடம். பார்த்து வாங்க. போங்க, நானே போய்க்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், எனக்கு ஒரு சிரமமும் இல்லை. போங்க, அதுக்குல ஏறுங்க. இந்தாங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல, நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா சரியா போயிடும். பெட்ரூம் எங்க? இந்த சைட். பார்த்து. ஐயோ என்ன நீங்க? ஆண்டவனுக்கும் பெரியவங்களுக்கும் கை வணங்கினா போதும். உங்க பர்சனல் மேட்டர் அன்னைக்கே நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப ரோட்ல வேற மயக்கம் போட்டு விட இருந்தீங்க. உடம்பு சரியில்லையா? சொல்லணும்னு நினைச்சா சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க கர்ப்பமா இருக்கீங்கன்னு.
உங்க முகக்கலையே சொல்லுது. ஆனா நீங்க சொல்ல மறுக்கிறீங்க. இல்லைன்னா தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதுல தயங்குறதுக்கு என்ன இருக்கு? நான் கர்ப்பமா தான் இருக்கேன். எவ்வளவு சந்தோஷமான செய்திய ஏன் சங்கடமா சொல்றீங்க? பாத்தீங்களா, நான் உங்ககிட்ட அன்னைக்கு கேட்டேன்ல. சரி, அதை விடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெகுலரா செக்அப் எல்லாம் போறீங்களா? எத்தனாவது மாசம்? தண்ணி தாகமா இருக்கு, நான் போயிட்டு. இருங்க இருங்க, நானே கொண்டு வரேன். அப்படியே சூட கொஞ்சம் பால் காய்ச்சி கொண்டு வரட்டுமா? கொஞ்சம் தெம்பா இருக்கும். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இதுல என்னங்க சிரமம்? நான் எடுத்துட்டு வரேன். கிச்சன் நானே பாத்துக்கிறேன். இந்தாங்க தண்ணி, பால் எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காருங்க. மயக்கமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன், வீடு வேற திறந்துட்டு வீட்டுல யாருமே இல்ல. சொல்றதை எதையாவது கேட்கிற நீ? என்னைக்குதான் நான் சொல்றது நீ கேட்க பேசாத, எதுவுமே பேசாத. விழிப்புள்ள மாதிரி 1000 தடவை சொல்லிருக்கேன். கலைச்சிடு கலைச்சிடு கலைச்சிடு. என் வார்த்தையை என்னைக்காவது கேட்கிற நீ? கேட்க மாட்டேன். என்னைக்கு நான் சொல்ற வார்த்தையை நீ கேட்கறியோ அன்னைக்குதான் என் வாழ்க்கையில சந்தோஷம். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த குழந்தையால உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. அந்த குழந்தையை கலைச்சிட்டா நீ நிம்மதியா இருக்கலாம், நானும் நிம்மதியா இருக்கலாம். எத்தனை தடவை கூட சொல்றது? ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஏன்